கோவை மாவட்டம் நவமலை வனப்பகுதியில் சாலையில் குட்டிகளுடன் காட்டு யானைகள் உயரமாக உலா வருவதால் பொதுமக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலை, வால்பாறை உள்ளிட்ட இடங்களில் கோடைக்காலத்தின் போது உணவு மற்றும் தண்ணீருக்காக ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வெளியேறிய வனவிலங்குகள் சாலைகளில் உலா வருகின்றன. இந்நிலையில் தற்போது ஆனைமலை அடுத்த நவமலை செல்லும் வனப்பாதையில் காட்டு யானை குட்டிகளுடன் உலா வருகிறது. இதனை காண சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். காட்டு யானை கூட்டம் சாலைகளில் உலா வருவதால் சுற்றுலா பயணிகள் இருசக்கர வாகனங்களில் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் யானை கூட்டம் இடம்பெயரும் வரை பொது போக்குவரத்தை மட்டுமே பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திராவில் இருந்து திருத்தணிக்கு 41 கிலோ போதைப் பொருள் கடத்தி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை ஏஎம்பேட்டை என்ற இடத்தில் தனிப்படை போலீசார் வாகன கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவில் இருந்து சொகுசு கார் ஒன்று வேகமாக ரயில்வே தண்டவாளத்தை சுரங்கப்பாதை வழியாக கடக்க முயன்றது. அதனை மடக்கி பிடித்த காவல்துறையினர் சோதனை செய்ததில் காரில் 41 கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை செய்ததில் அவர் மாத்தூர் காலனியை சேர்ந்த அன்பு என்பது தெரியவந்தது. பின்னர் கடத்தலுக்கு பயன்படுத்திய சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். பின்னர் அன்பு மீது வழக்கு பதிவு செய்து திருத்தணி போலீசார் கைது செய்து திருத்தணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் உடல்நலக் குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாவட்டத்தின் 2வது மாவட்ட ஆட்சியராக ஏபி மகாபாரதி பொறுப்பேற்று பணியில் உள்ளார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப் பணிகள் சார்பில் போஷன் பக்வாடா 2024 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று மதியம் முகாம் அலுவலகம் சென்றவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவரை தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அதன் பின்னர் இன்று அதிகாலை மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இதய குழாயில் 3 அடைப்புகள் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். உடனடியாக அவருக்கு ஆஞ்சியோகிராம் செய்து அடைப்புகள் சரி செய்யப்பட்டு நல நிலையில் தற்போது இருப்பதாகவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே கடத்தி வரப்பட்ட கடல் அட்டையை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்டவரை கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா நண்டலார் சோதனை சாவடியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பகுதியைச் சேர்ந்த மழலை மாறன் என்பவர் தரங்கம்பாடி கடல் பகுதியில் இருந்து அரிய வகை உயிரினமான கடல் அட்டையை கடத்தி வந்தது தெரியவந்தது. 40 கிலோ எடை கொண்ட கடல் அட்டை சுமார் 2 லட்சம் மதிப்பு என்று தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடல் அட்டையை பறிமுதல் செய்து சீர்காழி வனச்சரக அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் மழலை மாறனை கைது செய்து அவரிடம் இருந்த கடல் அட்டையை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். மொரப்பு மண் அள்ளிய 2 டிராக்டர்கள் மண்ணோடு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பெரும் ஆதரவோடு தினம்தோறும் ஆற்று மணல் மற்றும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். மேலும் இதே நிலை நீடித்தால் ஆற்றில் மழைநீர் சேகரிப்பின்றி நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறைந்து குடித்தண்ணீருக்கே தட்டுப்பாடு நிலவும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று ஆரணி அடுத்த ஆகரம் கிராம ஆற்றுப்படுகையில் இருந்து அனுமதியின்றி மண்ணள்ளிய கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சத்யகுமார் ஆகிய இருவருடைய டிராக்டர்களை மண்ணோடு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடலூரில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காட்டு யானை வெள்ளத்திலிருந்து தப்பித்து பதைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூடலூர் அருகே உள்ள தர்மகிரி பகுதியில் ஆற்றை கடக்க முயன்ற 3 யானைகள் தண்ணீரில் நடந்து சென்றன. அப்போது ஒரு யானை எதிர்பாராத விதமாக காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்டது. சிறிது தூரம் பாறைகளுக்கு மத்தியில் அடித்து செல்லப்பட்ட காட்டு யானை நீந்தி தத்தளித்து கரையோரம் வந்து தண்ணீரிலிருந்து வெளியேறி கரைக்கு பாதுகாப்பாக சென்றது.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் 12 வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த 18ஆம் தேதி ஜமாபந்தி தொடங்கி தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்றது. நேற்று குளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஜமாபந்தி நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இலுப்பூர் கோட்டாட்சியர் தெய்வநாயகி மற்றும் குன்றன்றார் கோவில் ஒன்றிய குழு தலைவர் போஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கடந்த 10 நாட்களாக கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு பட்டா மாறுதல், நிவாரண உதவித்தொகை, குடும்ப அட்டை உள்ளிட்டவைகளுக்கு உத்தரவு ஆணை வழங்கினார். கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் கிராமப்புறங்களில் ரகசியமாக விற்பனை செய்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று ஜமாபந்தி நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இலுப்பூர் கோட்டாட்சியர் விழிப்புணர்வு உரையாற்றினார். கர்நாடகாவில் மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க தவறி கட்டுமான பொருட்களை தமிழகத்திலிருந்தே அனுப்பி வருகின்றனர் என முகிலன் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பொன்னணி ஆற்றில் உள்ள தாது மணலை சட்டவிரோதமாக கடத்தி செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும், சட்டவிரோதமாக செம்மண் கொள்ளையடிப்பதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், மேகதாதுவில் 60% விழுக்காடு அளவிற்கு அணை கட்டுவதற்கு தமிழகத்திலிருந்து கனிமங்கள் கொண்டு செல்வதை கண்டுகொள்ளாத நீர்வளத்துறை மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என தெரிவித்தார். 40 அடி உயரத்திற்கு செம்மண் கண்டமாக இருக்கிறது. எனவே அங்கிருந்து செம்மண்ணை கடத்துவதற்கு பல்வேறு நபர்கள் முயற்சித்து கடத்தி கொண்டுள்ளார்கள். இந்த செங்கல் சூளையும் அதை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு இன்று கள்ளச்சாராயத்தில் அம்பலப்பட்டது போல் வருகின்ற தேர்தலில் கனிம கொள்ளை நடப்பதை தடுக்காவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள நேரிடும். குறிப்பாக தமிழ்நாட்டில் 1850 கோடி ரூபாய் மட்டும்தான் கனிமம் மூலம் வருகிறது என்று நேற்று சட்டசபையில் கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கனிமத்தை முறையாக பயன்படுத்தினாலே 1 லட்சம் கோடி வரும். அதை இவர்கள் கனிம கொள்ளையர்களோடு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து பங்கிட்டுக் கொண்டுள்ளனர். கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அமைந்துள்ள அமராவதி பாலத்தில் கரூர் திருவை ஸ்ரீ பகவதி அம்மன் புறா பந்தயக்குழு சார்பில் 1ஆம் ஆண்டு புறா போட்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட புறாக்களின் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு புறாக்களை பறக்கவிட்டனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் முதல் 3 புறாவின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளன. நாலுமுக்கு மற்றும் ஊத்து எஸ்டேட் பணியாளர்கள் 5வது நாளாக மின்சார விநியோகம் இல்லாமல் அல்லற்படுகின்றனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான மாஞ்சோலை எஸ்டேட்டுடன் இணைந்த ஊத்து மற்றும் நாலுமுக்கு பகுதியில் நேற்றோடு சேர்த்து 5 நாட்களாக மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் மின்சார வசதி இல்லாமல் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கடுமையான மழை மற்றும் காற்றினால் அடர்ந்த காட்டு பகுதியில் உள்ள மின்வாரிய இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடந்து வருவதாக மின்வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விருப்பு ஓய்விற்கு பிறகு உடனடியாக தங்கள் குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என பல தகவல்கள் உலாவி வந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக ஊத்து மற்றும் 4 முக்கிய மின்சார விநியோகம் முற்றிலும் தடைபட்டிருப்பது அப்பகுதி மக்களை மிகுந்த கவலையடைய செய்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.